செல்லகுட்டிஸ் டராரட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன். கோல்டன் ஆரஞ்ச் என்கே, டராரட், ஃபோன்சவான், ஃபேங்ஃபோ, இந்த மாதிரி நிறைய எக்ஸாட்டிக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணோம். அதில் மற்றது எல்லாமே இன்னும் கொத்து கொத்தாக பூக்கள் பார்க்குறதுக்காக வெயிட்டிங், இன்க்ளூடிங் இந்த டராரட் கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதெல்லாம் கேட்கும்போது நான் சேல் இல்லைன்னு சொல்கிறதுக்கான ரீசனே நல்லா வளர்த்து எடுக்கணும்னு தான். பாட் வந்து சின்ன பாட்டில் வச்சுட்டேன். அது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான். இன்னொரு பாட்டும் இருக்குது, அதை அப்லோட் பண்ணும்போது அதை நான் காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 பல்பு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ எக்ஸாட்டிக்ஸ் நம்ம வச்சுருந்தாலும் டராரட் யாராவது வச்சுருக்கீங்கன்னா ட்ரூவாக அது டராரட் தான். ஏன்னா நிறைய ஏமாந்து இருக்கேன் நான். இருக்குது அப்படின்னா எனக்கு தயவுசெய்து சேலுக்கு நீங்கள் தாராளமாக தமிழச்சி கார்டனை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டராரட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ டராரட் வந்து எனக்கு வேணும். மற்றபடி எல்லாமே என்கிட்ட நான் நிறையவே வச்சுருக்கேன். டராரட் வந்து என்கிட்ட ஒரு 15 பல்ப்ஸ் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு பாட் அப்லோட் பண்ணால் அதில் எத்தனை இருக்குன்னு தெரியும். ஸோ இது பாட் மாற்றி வைக்கணுன்றது வர்றதுனால நான் சொல்கிறேன். அப்புறம் யாரோ கேட்டிருந்தாங்க என்கிட்ட, சிஸ்டர் இது பேர் என்ன ரெயின்லில்லி 2 வருஷம் ஆச்சு பூக்கவே இல்லை, என்கிட்ட ஒரு வெரைட்டி இருக்குது அப்படின்னாங்க. மேபி ரோசியாவாக இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா ரோசியாவாக இருக்குது அப்படின்னா அது வருஷம் பூக்கணும்லாம் கிடையாது. பிங்க் பிரின்சஸ் அதோட மியூட்டேஷனில் வந்தது தான். அதனால் சில ரெயின்லில்லி அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று ரீபாட் வந்து ரெயின்லில்லிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ரீபாட் பண்ணும்போது தான் மண்ணில் வந்து சத்து சேரும். புதுசு மண்கலவை நீங்கள் வைக்கும்போது அதை பண்ணணும். ஸோ டராரட்டு, ஃபெங்ஹெங்கு இதெல்லாம் நான் சேர்த்துட்டு இருக்கேன். எனக்கு வேணும் ஃபெங்ஹெங்கு. நான் ஃபெங்ஃபூ சொல்லலை. ஃபெங்ஃபூ என்கிட்ட நிறைய இருக்குது பெரிய பெரிய தொட்டியில். அது நான் சொல்லலை. ஃபோன்சவானும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை இந்த டராரட்டு, கோல்டன் ஆரஞ்ச் என்கே, அப்புறம் இன்னும் சில வெரைட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எனக்கு வேணும். யாராவது வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கொடுங்க. எனக்கு ஃபுல்லாக தொட்டியாக பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ ரீபாட் பண்ண போகிறேன் நான் இந்த டராரட்டை. இதை நான் யூடியூப் வீடியோவில் பண்ணியில் வச்சுக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இது மெமரிஸ்க்காகவும், இந்த டேட்டில் இந்த இதில் ரீபாட் பண்ணோம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காகவும். இதை ஓப்பனாக அப்படி காமிச்சிட்டு சேல் வருதுன்றக்கா அப்படியே தூக்கி கொடுக்குற ஆள் நான் கிடையாது. ஏன்னா நான் மொத்தமாக தொட்டியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பேஷனேட்டாக வளர்க்குற ஒரு ஆள், அவ்வளோதான்.